ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா எம்லாக் சிஎலாக் ரெண்டுமே டைனமிக்காக ரன் டைமில் மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நம்மளே வந்து எத்தனை பைட்ஸ் ஆஃப் மெமரி வேணும் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்ட் n நம்ம கொடுத்தோம்னா கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக 4 பைட் ஆஃப் மெமரி அலோகேட் பண்ணும். ஆனால் நமக்கு வந்து அப்படிலாம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் ஆஃப் பைட் வேணும்னாலும் இந்த எம்எலாக் சிஎலாக் யூஸ் பண்ணி அலோகேட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எலாக் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, எம்எலாக் அலோகேட்ஸ் மெமரி அண்ட் லெஃப்ட் இட் அன்இனிஷியலைஸ்ட். அதாவது மெமரி அலோகேட் பண்ணிட்டு இனிஷியலைஸ் பண்ணாமல் விட்டுரும். அப்போ இனிஷியலைஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்? டிஃபால்ட்டாக அந்த அட்ரஸில் ஆல்ரெடி ஏதாவது ஒரு கார்பேஜ் வேல்யூ இருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கும். ஆனால் சிஎலாக் வந்து கண்டினியூஸ் மெமரி அலோகேட் பண்ணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 தடவை கொடுத்துருந்தோம்னா 5 கண்டினியூஸ் பிளாக்ஸாக அலோகேட் பண்ணிட்டு இந்த அலோகேட் பண்ண பிளாக்ஸ் எல்லாத்தையும் ஜீரோவால் இனிஷியலைஸ் பண்ணி வச்சிரும். இதுதான் எம்எலாக்கு சிஎலாக்கு இருக்க வித்தியாசம். இதில் பாருங்க, சைஸ் ஆஃப் இன்டிஜருங்கும் போது 4 பைட்டு 4 பைட் ஆஃப் மெமரி வந்து அலோகேட் ஆகி அந்த 4 பைட் வந்து இந்த இன்டிஜர் பாயிண்டருக்கு மேப் ஆயிரும். ஸோ அலோகேட்ஸ் 4 பைட்ஸ் ஆஃப் மெமரி. இது எம்எலாக் யூஸ் பண்ணி அலோகேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஐயோடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணோம்னா ஆல்ரெடி இருந்த ஏதோ ஒரு கார்பேஜ் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஏன்னா இனிஷியலைஸ் பண்ணல, அந்த மெமரியில் ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அது பிரிண்ட் ஆகும். இதுவே சிஎலாக்ல பாருங்க, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 5 பிளாக் ஆஃப் மெமரி வேணும். 5 இன்டூ சைஸ் ஆஃப் இன்டிஜர் வந்து 4 பைட்ஸ். ஸோ 4 பைட்ஸ் வந்து ஒரு பிளாக்னு வச்சுக்கிட்டா எனக்கு 5 பிளாக் ஆஃப் மெமரி கிரியேட் ஆகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அலோகேட்ஸ் 5 கண்டினியூஸ் பிளாக்ஸ் ஆஃப் மெமரி ஈச் ஆஃப் 4 பைட்ஸ். கிரியேட் ஆயிரும். கிரியேட் பண்ணிட்டு 5ஐயும் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடும். இதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, சைஸ் ஆஃப் இன்ட்டுங்கிறது 4 பைட்டு. 4 பைட்டில் வந்து ஒரு மெமரி அலோகேட் பண்ணிடும். அதை வந்து இன்டிஜர் பாயிண்டரை கன்வெர்ட் பண்ணி இன்டிஜர் பாயிண்டருக்கு அலாட் பண்ணிடுச்சு. இது எம்எலாக். சிஎலாக் வந்து சைஸ் ஆஃப் இன்டிஜர் 10 பிளாக் வேணும் எனக்கு. ஸோ 4 பைட் சேர்ந்தது ஒரு பிளாக்னு எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி 10 பிளாக் மெமரி கிரியேட் ஆகி அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து இன்டிஜர் பாயிண்டரை கன்வெர்ட் பண்ணி ஜேல மேப் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எம்லாக்ல கிரியேட் பண்ண ஒரு பாயிண்டர், ஜேலாக்ல கிரியேட் பண்ண பாயிண்டர் ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே இருக்க வேல்யூ. ஸோ %d ஒரு டேபு அப்புறம் %, இது ரெண்டையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எம்எலாக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு கார்பேஜ் வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. சிஎலாக்ல பாருங்கள் 0ன்னு வந்துருச்சு. இதை தான் நம்ம வந்து சொன்னோம். எம்எலாக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது ஜஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு இனிஷியலைஸ் பண்ணவே பண்ணாது. சிஎலாக் யூஸ் பண்ணால் கண்டினியூஸ் மெமரி கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணிவிட்டு அந்த எல்லா வேல்யூயும் 0வாக இனிஷியலைஸ் பண்ணிடும். அதான் வந்து எம்எலாக்கும் சிஎலாக்கும் இருக்க வித்தியாசம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷனாக கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.